இன்னைக்கு நாம 2012 ரிலீஸ் ஆன மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்க போறோம். முக்கியமா இது ஒரு சீரியல் கில்லர் படம் மக்களே. தொடர்ந்து சம்பந்தமே இல்லாத யாரோ போயிட்டு சம்பந்தம் இல்லாத யாரையோ கொலை பண்றாங்க, அவங்களும் இறந்து போறாங்க. ஒரு தற்கொலை தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இது ஊர் முழுக்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம், இந்த கும்பலுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிச்ச ஹீரோ கண்டுபிடிச்ச அந்த அதிர்ச்சியான விஷயம் என்ன, இந்த எல்லாத்துக்கும் யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மிஸ் பண்ணவே கூடாத ஒரு செம்மையான மலையாள படம் அப்படின்னு சொல்லுவேன். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவரு போன் பேசிக்கிட்டே கார்ல போயிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வண்டியை ஓட்டிட்டு வரா, ஆரன் அடிச்சுட்டே இருக்கா. இது ஒன் வே போல முன்னாடி வந்துட்டு ஓவர்டேக் பண்ணி போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆரன் பண்ணிட்டே இருக்கும்போது யாரு சும்மா சும்மா ஆரன் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அது ஒரு பொண்ணு. ஏன்பா டிரைவரு, ஏதோ ஒரு அழகான பொண்ணு வண்டி ஓட்டிட்டு பின்னாடி வந்துட்டே இருக்கா போல, நீ அந்த பொண்ணுக்கு வழி விடுற மாதிரி வண்டியை ஸ்லோ பண்ணு, ஆனா வழி விடாம முன்னாடி போயிடு, அந்த பொண்ணை வச்சு நல்லா ஃபன் பண்ணலாம், நான் போறதுக்குள்ள அந்த பொண்ணை உசார் பண்றேன் அப்படின்னும் போது நடத்துங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரும் பொறுமையா வண்டியை லைட்டா ஓரங்கட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிட்ட வந்து ஹாய் காமிக்கிறா, இருந்தாலும் ஹாய் காமிக்கிறாரு. நல்லா பாட்டை சவுண்டா வச்சுக்கிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டே வண்டி ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ரிமோட்டை தூக்கி இந்த பக்கமா வச்சு அந்த பொண்ணு அமுக்குறா. ரெண்டு காருமே டமால்னு வெடிக்குது. அவ்வளவுதான். இந்த கார்ல வந்து உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்லாம் தெரியல. ஸ்பாட்டுக்கு எஸ்பி போலீஸ் டீம்லாம் வராங்க, இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த காருக்குள்ள இந்த பொண்ணுடைய திங்ஸ்லாம் கொஞ்சம் கிடைச்சிருக்கும். அங்க அந்த பொண்ணுடைய அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் காமிக்கும் போது ஆமா இது என்னுடைய பொண்ணுடைய திங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுகுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது. ஒரு ஆள் வந்துட்டு பயங்கர ஃப்ராடு போல அந்த ஆளை பத்தி ஒரு பத்திரிகை நிருபர் வந்துட்டு ஒரு நியூஸ் போட்டிருக்காரு. அந்த நியூஸை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஏஎஸ்பியா இருப்பாரு, அவரு நடவடிக்கை எடுத்திருக்காரு. இப்ப அந்த கேஸ் விசாரிச்சு சில பல ஆவணங்களோட கோர்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா கோர்ட்ல வந்துட்டு இந்த ஃப்ராடு பயலுக்கு எதிராக எந்த விதமான ஆதாரமும் சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸையே தள்ளுபடி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த கேஸை யாரு போட்டா அப்படின்னா நம்ம சசிகுமார், தாடிக்கார பையதான். நம்ம சசிகுமார் கூட மலையாள படம்லாம் நடிச்சிருக்காரு போல மக்களே. எனக்கே இந்த பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சசிகுமார் தான் அந்த பத்திரிகைக்காரன். இவரு பத்திரிகையில எழுதுனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ நடவடிக்கை எடுத்திருப்பாரு. உன்னால் தான் இவ்வளவு அசிங்கமா போச்சு, எனக்கு இந்த வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்னு கூட தெரியாது, ஒரு விஷயத்துல ஆதாரம் இருக்கா இல்லையான்னு தெரியாம நீ பாட்னு எழுதுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போட்டுட்டு வெளியே வந்தா அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ராடுடைய ஆட்கள்லாம் நிக்கிறாங்க. நம்ம தாடிக்கா கால்லாம் நடுங்குது. மச்சான் இவனுங்க வேற நம்மள போட வந்திருக்காங்க போல மச்சான், அதுவும் கோர்ட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க மச்சான் அப்படின்னும் போது அதெல்லாம் உனக்கு ஒன்னும் நடக்காது, நீ போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, நானும் ஜீப் எடுத்துக்கிட்டு பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது இந்த சசிகுமாரும் போறாரு. இவருடைய பேர் இந்த படத்துல மிலா, மிலா அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். மிலா போயிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்றாரு. அடியாலாம் கிட்ட வராங்க. நம்ம ஹீரோ ஜீப் எடுத்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணவரு மிலாவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவரு பாட்டு அங்க வந்து கிளம்புறாரு. என்ன மச்சான் நீ பாட்டுன்னு தனியா விட்டு போற அப்படின்ற மாதிரி இவரு பாக்குறாரு. இப்ப அந்த அடியாட்கள்லாம் வந்துட்டு என்னுடைய தலைவனை பத்தியே நீ பத்திரிகையில எழுதுவியா, நீ எழுதுற கைய உடஸ்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னும் போது அண்ணே என்ன விட்டுருங்கண்ணே அப்படின்ற மாதிரி கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த சாவியை புடுங்கி இந்த ரவுடி பைய தூக்கி போடும் போது அங்க ஒரு கை வந்து பிடிக்குது. யாருடைய கை அப்படின்னா நம்ம ஹீரோடைய கை தான். இப்ப நம்ம ஹீரோக்கும் அந்த ரவுடி பசங்களுக்கும் செம்ம சண்டை முடிஞ்சு பார்க்கும்போது அங்க நம்ம மிலாவை ஆளக்கானோ, இவன் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க சண்டை ஆரம்பிக்கும் போது அந்த பயபுல வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓடியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ஆள் சொல்லும் போது இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மிலாவுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. இவர் உட்கார்ந்து நியூஸ பாத்துட்டு இருக்காரு. அப்போ யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. ஐயோ அந்த ரவுடி பசங்க வீட்டுக்கே வந்து கொலை பண்ண முடிவு பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவரு பொறுமையா போயிட்டு பயந்துட்டே கதவை ஓபன் பண்ணா யாரோ இவரை அடிச்சு தள்ளி கத்தியால குத்தி கொலை பண்ண பாக்குறாங்க. என்ன விடு அப்படின்னும் போது அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். மச்சான் உனக்கா உயிரை கொடுத்து போராடி சண்டை போட்டுட்டு இருந்தா விட்டு வந்துட்டேன் அப்படின்னும் போது வேற அங்க நின்று எல்லாத்தையும் கவர் பண்ணி நியூஸ்ல போட சொல்றியா மச்சான், நீ நல்லா சண்டை போடுவ, நமக்கு அதெல்லாம் வராது, அதான் வீட்டுக்கு வந்துட்டு நீ உயிரோட இருக்கியா இல்லையா அப்படின்ற விஷயத்த நியூஸ் போட்டு பார்த்துட்டு இருந்தேன், நல்ல வேலை மச்சான் நீ நியூஸ்ல வரல அப்படின்னும் போது போடாதே நீ சொன்ன கேஸ்னால எனக்கு வேலையே போயிடும் போல, எஸ்பி வந்து என்ன காலைல மீட் பண்ண சொல்லிருக்காரு அப்படின்னும் போது ஒன்னும் கவலைப்படாத வேலை போயிடுச்சு அப்படின்னா நீ ஏன் கூட வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னும் போது நீ ஏன் வேலை வெட்டி இல்லாம தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு எஸ்பியை மீட் பண்றாரு.
சொல்றாரு, நமக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் தான் கொடுக்க போறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தோட இருக்கும்போது நம்ம ஹீரோவை ஒரு கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்றாரு. எந்த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு தற்கொலை தாக்குதல் பண்ணி ஒரு பெரிய பணக்காரரை கொலை பண்ணா பாத்தீங்களா, அந்த கேஸை நீ தான் விசாரிக்கணும். அந்த பாலகங்காதரனுக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்லயே மிகப்பெரிய புள்ளி, அரசியல் ரீதியாவும் நிறைய சப்போர்ட் இருக்கு, நிறைய சமூக சேவையும் பண்றாரு அப்படின்னும் போது இதையெல்லாம் தாண்டி நீங்க சொல்ல மறந்த ஒரு விஷயம் இருக்கு. அவன் மேல 4 பெண்கள் கற்பழிப்பு புகார் கொடுத்திருக்காங்க, அதை மட்டும் நீங்க சொல்ல மறந்துட்டீங்களே அப்படின்னும் போது அவன் நல்லவனோ கெட்டவனோ கொலை தான். இந்த கேஸ்ல அவனை யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் விசாரிச்சு கண்டுபிடிக்கணும். இது சாதாரண கேட் அண்ட் மவுத் கேம் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்க போது, உனக்கே ஒரு சேலஞ்சா இருக்க போது. கண்டிப்பா இந்த கேஸை உன்னால அவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னும் போது நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. இப்போ ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த கேஸுடைய ஃபைலு, அதுக்கப்புறம் அந்த டிரைவருடைய இறுதி வாக்கு மூலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு அந்த டிரைவருடைய இறுதி வாக்கு மூலத்தை பாக்குறாங்க. நானும் ஐயாவும் கார்ல போயிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு பொண்ணு ஆர்ன் அடிச்சுக்கிட்டே வந்தா, அந்த பொண்ணுக்கு வழி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் கட்டினேன். அப்ப அந்த பொண்ணு முன்னாடி போகும்போது ஏதோ கையில இருந்து ஒரு ரிமோட்டை தூக்கி அழுத்தினா அந்த பொண்ணுடைய காருக்குள்ள தான் பாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 2 காரும் ஒன்னா வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் இறந்து போயிட்டு இருப்பாரு. மச்சான் இப்ப சொல்லு மச்சான், எனக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு, இத பாக்கும்போது உனக்கு என்ன புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது எனக்கு ஒன்னும் புரியல. அழகா ஆபீஸ்ல சொன்ன மாதிரி வேலைக்கு போயிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் காசாச்சு கிடைச்சிருக்கும். இங்க வந்து டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அது கிடையாது, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இந்த பாலகங்காதரனுக்கும் அந்த தக்ஷா, அந்த பொண்ணுடைய பேரு தக்ஷாக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இவங்க ஒருத்தர் பார்த்தது கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு 23 வயசு பொண்ணு சம்பந்தமே இல்லாம எதுக்கு தற்கொலை தாக்குதல் பண்ணி ஒரு ஆளை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது எனக்கும் தெரியல, நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றாரு. நான் தான் மச்சான் கண்டுபிடிக்கணும், ஆனா யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றது, அந்த பொண்ணு கிட்ட இருந்தா இல்லனா அந்த பாலகங்காதரன் கிட்ட இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது உன்னுடைய வேலை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது இப்படிலாம் சொல்லிட்டு போகாத மச்சான், நீ என் கூட இருந்த அப்படின்னா எனக்கு பயங்கர பலமா இருக்கும் அப்படின்னும் போது ஆனா எனக்கு பலவீனமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. போ மச்சான் போ, நான் அந்த பாலகங்காதரனை பத்தி எக்கச்சக்கமான டீடைல் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், 100 பேருக்கு மேல லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், எல்லாரையும் விசாரிச்சேன் அப்படின்னா யார் அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் இந்த ஆளுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிக்கிறேன், உன் சப்போர்ட்டே இல்லாம கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னும் போது அட மங்குனி சாமியாரு, அந்த பொண்ணை பத்தி நீ விசாரிக்கும் போது 2-3 பேர் தான் அந்த பொண்ணுக்கு எதிரியா இருப்பாங்க, ஏன் அவ்வளவு கூட இருக்க வாய்ப்பே கிடையாது. அதுவே பாலகங்காதரன் எடுத்துக்கிட்ட அப்படின்னா அந்த ஆளுக்கு அரசியல் எதிரி, பர்சனல் எதிரி, அதுக்கப்புறம் நீ சொன்ன பாரு அந்த 4 பெண்கள் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100-150 பேருக்கு மேலதான் இருப்பாங்க. இந்த 100 பேரை விசாரிச்சு முடிக்கிறதுக்கே உன்னுடைய ஆயுசு முடிஞ்சிடும் அப்படின்னும் போது அப்படின்னா தக்ஷாவை பத்தி விசாரிக்க சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. பாத்தியா மச்சான், ஒண்ணுமே ஹெல்ப் பண்ண மாட்டேன், உன் வேலையை நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புன, உன்னுடைய வாயில இருந்தே இந்த கேஸை எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ல வச்சேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சி பண்ணி விளையாடுறாரு. இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு மூலியமா நமக்கு காமிக்கிறாங்க. பாட்டு முடிய நம்ம ஹீரோ தக்ஷாவுடைய வீட்டுக்கு போயிட்டு விசாரணையை ஸ்டார்ட் பண்றாரு. உங்க பொண்ணுக்கும் அந்த பாலகங்காதரனுக்கும் என்ன கனெக்ஷன், எதுக்காக உங்க பொண்ணு அவரை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரி உங்க பொண்ணை பத்தி சொல்லுங்க, உங்க பொண்ணுடைய நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னும் போது எனக்கு மொத்தமா 2 பொண்ணு 1 புருஷன். அந்த ஒரு புருஷன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே, அதாவது தக்ஷா 6வது படிக்கும் போதே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா தக்ஷாவையும் ரிக்ஷாவையும் நான் தான் பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா தனியா என்னால 2 பொண்ணுங்களை வளர்க்கவே முடியல. இவங்க வந்துட்டு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்திருக்காங்க. அதே ஸ்கூல்ல ஐசக் பணிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீச்சரும் வேலை பார்த்திருக்காரு. அவருக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவங்களுக்கும் பிடிச்சி ஒன்னாவே இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க, கல்யாணம் கூட பண்ணிருக்காங்க. ஆனா கல்யாணம் ஆண்டுல இருந்தே பிரச்சனை வந்துட்டே இருக்குமா. ஒரு நாள் இவங்க வீட்டுல இல்லாத சமயத்துல அந்த பெரிய பொண்ணு ஐசக் வந்துட்டு சின்ன பொண்ணுடைய கண்ணுக்கு முன்னாடியே வச்சு ரேப் பண்ணிடுறாரு. இந்த சம்பவத்துல அந்த பெரிய பொண்ணு இறந்து போயிடுறா. தக்ஷா இந்த விஷயத்த பார்த்தாலியா, இதனாலேயே மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கா. அநியாயமா என்னுடைய அக்காவை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி ஐசக்க கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போயிருக்கு. இந்த ஐசக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஏதோ தண்டனை கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பணத்தை வச்சு வெளியே வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமும் கூட தக்ஷா வந்துட்டு அந்த ஐசக்க கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா. மொத்தமா 4 வாட்டி கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயமே சொல்லி முடிக்கும் போது தக்ஷா வந்துட்டு ஐசக்க தான் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா. ஐசக் தான் தக்ஷாவுடைய முக்கியமான எதிரி அப்படின்னா எதுக்காக சம்பந்தமே இல்லாம அந்த பாலாவை இந்த பொண்ணு கொலை பண்ணணும், அதுவும் தற்கொலை தாக்குதல் பண்ணும். இந்த பொண்ணுக்கு பின்னாடி வர யாராவது
யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி இந்த வீட்டுக்கு யாரெல்லாம் வருவா யாரெல்லாம் போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வீட்டு வேலைக்கெல்லாம் உதவியா இருக்க ஒரு வேலைக்காரமா இருக்காங்களாம். அந்த வேலைக்காரமோடைய ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்க கல் குவாரியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காராம். அவரும் ஏதாவது வேலை அப்படின்னா உதவி செஞ்சுட்டு போவாராம். இதை தாண்டி என் வீட்டுக்குள்ள பெருசா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னும் போது நான் தக்ஷாவுடைய ரூமை பார்க்கணும் அப்படின்னும் போது கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறாங்க. சுத்தி முத்தி பாக்குறாரு. அங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணு எக்கச்சக்கமான இல்லீகலான வெப்சைட் குள்ளலாம் போயிருக்கா. கன்னை எப்படி தயாரிக்கிறது, பாமை எப்படி வெடிக்க வைக்கிறது, பாமை எப்படி வீட்டுல இருந்தே தயாரிப்பது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திருக்கா. இதெல்லாம் பார்த்துதான் அந்த பொண்ணு பாமை ரெடி பண்ணிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெஸ் பண்றாரு. இப்ப இந்த கம்ப்யூட்டரை பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்க கல் குவாரில இருந்து டமால்னு சவுண்ட் கேக்குது. பெரிய மலையில இருந்து கல்லை உடைச்சி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பாம் தானே யூஸ் பண்ணுவாங்க. இங்க என்னமோ கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா போயிட்டு இந்த வீட்டுக்கு வேலைக்கு வர அந்த ஆளை பிடிக்கிறாரு. பிடிச்சி இழுத்துட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லு, அந்த பொண்ணு யூஸ் பண்ண பாம் கல் குவாரில யூஸ் பண்ற அந்த வெடிமருந்து வச்சு செய்யப்பட்ட பாம் தான். நீ தான் அந்த பொண்ணுக்கு இந்த வெடிமருந்தை கொடுத்திருக்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படின்ற காரணத்தினால அவ ஈஸியா அவளுடைய நாலேஜை வச்சும் நீ கொடுத்த பாம் பவுடரை வச்சும் பாமையை ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னும் போது ஐயா என்ன அடிக்காதீங்க, நான் உண்மையை சொல்றேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் தக்ஷாவே போயிட்டு இந்த வேலைக்காரரை மீட் பண்ணி கொஞ்சம் காசும் கொடுத்து எனக்கு அந்த வெடிமருந்து வேணும், யாருக்கும் தெரியாம கொண்டு வா அப்படின்னும் போது இவரு ஸ்டார்டிங்ல யோசிக்கிறாரு. நீ கவலைப்படாத, இது வெறும் 1% அமௌண்ட் மட்டும்தான், உனக்கு எக்கச்சக்கமா காசு கொடுக்குறேன் அப்படின்னும் போது கண்டிப்பா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. அந்த பொண்ணும் இவருக்கு எக்கச்சக்கமா காசு கொடுத்துட்டு போயிருக்கா. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது இதை வச்சுதான் இந்த பொண்ணு வெடிமருந்தையே தயார் பண்ணிருக்கா, பெரிய பாமையே தயார் பண்ணிருக்கா. ஆனா இவளுக்கும் அந்த பால கங்காதரனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீமோட பேசிட்டே இருக்கும் போது இப்போ ஒருத்தர் உள்ளுக்குள்ள வராது. என்ன விசாரிச்சிட்டீங்களா, அந்த பால கங்காதரனுக்கு மேல எந்த பெண்கள்லாம் கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரால பாதிக்கப்பட்டது மொத்தமா 4 பெண்கள். 4 பெண்களையுமே கொடூரமா பயபுள்ள ரேப் பண்ணிருக்காரு. அந்த 4 பெண்கள்ல 3 பெண்கள் கேஸ் கொடுத்திருக்காங்க. 3 பேர்ல 2 பேருக்கு எக்கச்சக்கமா காசை கொடுத்து உனக்கு வாழ்நாள் முழுக்க நிறைய காசு கிடைக்கும், என் கம்பெனிலேயே வேலையை சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவரு நிறைய பெரிய பெரிய கம்பெனிகள் நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த கம்பெனிக்கு சிஓ, ஜெனரல் மேனேஜர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதனால அவங்க அமைதியா இருக்காங்க. அவங்க 2 பேரால இவருக்கு எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பே கிடையாது. மூணாவதா ஆஷ்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு கடைசி வரைக்கும் எனக்கு பணமும் வேணாம் ஒன்னும் வேணாம், உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன், எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. கேஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீடியாவெல்லாம் கூப்பிட்டு இந்த விஷயத்த பெருசாக்கி அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு விசாரிக்க ஆரம்பிச்சு கோர்ட் வரைக்கும் போனா இந்த பாலகங்காதரன் எக்கச்சக்கமா பணம் வச்சிருக்காரு, யாரு வேணாலும் இவரால விலைக்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணுக்கு சார்பா வாதாட வந்த வக்கீலுக்கே காசு கொடுத்து உசார் பண்ணிட்டு இருக்காரு. குடும்ப உறுப்பினர்களுக்கே காசை கொடுத்து, முக்கியமா ஆஷ்லியோடைய சித்தப்பாவியே இந்த பொண்ணு ஒரு மோசமான பொண்ணு, இந்த பொண்ணு ஒரு பிராஸ்டியூட்டுக்கு சமம்னு சொல்லும் போது அந்த பொண்ணு கோர்ட்லயே மயங்கி விழுந்திருக்கா. அதுக்கப்புறம் நிறைய மென்டல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சில் தான் அந்த பொண்ணை தூக்கி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கன்னியாஸ்திரிகள் மடத்துல அந்த பொண்ணு இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது நான் உடனே போயிட்டு அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு ஆஷ்லியை மீட் பண்றாரு. சிஸ்டர் தான் கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த பொண்ணுடைய போட்டோவை காமிச்சு, இந்த பொண்ணுடைய பேரு தக்ஷா, இந்த பொண்ணு உனக்கு ஞாபகம் இருக்கா, இதுக்கு முன்னாடி நீ இந்த பொண்ணை மீட் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த போட்டோவை பார்த்தோன்னே இந்த பொண்ணு ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு ஏதோ சொல்ல ட்ரை பண்றா, ஆனா மன ரீதியா நிறைய கோளாறு இருக்கிற காரணத்தினால அந்த பொண்ணால ஒழுங்கா கூட பேச முடியல. ஒரு வார்த்தை கூட வாயிலிருந்து வராம அந்த பொண்ணு அழுதுகிட்டே அப்படியே அமைதியா நிக்கும் போது, பரவாயில்லமா உன்னால சொல்ல முடியல அப்படின்னா நீ உள்ளுக்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொல்றாங்க. அந்த பொண்ணு உள்ள போறா. அப்போ இந்த சிஸ்டர் நம்ம ஹீரோ கிட்ட நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல சார், கண்டிப்பா அந்த பொண்ணால பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப உடைஞ்சு போயிட்டா. அமைதியா உட்கார்ந்துட்டு சாமி கும்பிடுவா, இல்லனா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பா. ஆனா முன்னாடி இந்த பொண்ணு அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப தைரியசாலி, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், அவன் கொடுக்குற காசெல்லாம் நான் வாங்கிக்க மாட்டேன், அவனுக்கு தண்டனை கிடைக்கணும், நான் தான் கடைசியா இருக்கணும், எனக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அவன் யார் மேலேயுமே எந்த பொண்ணு மேலேயுமே கைய வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா இவளே தான் போயிட்டு பிரஸ் மீடியா கிட்ட எல்லாம் பேசினா. ஆனா இப்ப இந்த பொண்ணு அமைதியா இருக்கிறா. இதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது சரி ஓகே, அந்த பொண்ணு ஏதாவது பேசினா அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் பேசிட்டு கார்ல போயிட்டே இருக்கும் போது, நீ அந்த பொண்ணை பார்க்க போனியே, அந்த பொண்ணு என்ன பேசினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எங்க அந்த பொண்ணு பேசினா, என்ன பார்த்தா போட்டோவை காமிச்சதுக்கு அப்புறமா ஏதோ சொல்ல ட்ரை பண்ணா, ஆனா சொல்ல முடியாம அமைதியாயிட்டா, அந்த பொண்ணுக்கு அவ்வளவு மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு போல
அப்படின்னும் போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போற, அடுத்தது யார விசாரிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐசக் பணிக்கரை விசாரிக்க போறேன் அப்படின்றாரு. அதாவது தக்ஷாவுடைய இரண்டாவது அப்பா. தக்ஷாக்கு வெறி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐசக் பணிக்கர் மேல மட்டும்தான் அந்த ஆளை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 வாட்டி ட்ரை கூட பண்ணிருக்கா. அவரை போயிட்டு விசாரிக்க போறேன், நீயும் அதுக்கு கூட வரணும் அப்படின்னும் போது டேய் நீ போனா நான் ஏன்டா கூட வரணும், நான் ஏன்டா நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிகாஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஐசக் பணிக்கரை பார்க்க போறாங்க. இவர்கிட்ட போலீஸ் அப்படின்ற மாதிரிலாம் பேசல, இந்த பக்கம் ஏதோ ஒரு அட்ரஸ் கேட்க வந்த மாதிரி அப்படியே லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவரு ஐயோ செத்து போன அந்த பொண்ணை பத்தி சொல்றீங்களா, தக்ஷா ரொம்ப ரொம்ப மோசமான பொண்ணாச்சு, நான் என்னமோ அந்த பொண்ணுடைய அக்காவை வந்துட்டு ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியும் என்ன அந்த பொண்ணு கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருந்தா 2-3 வாட்டி கொலை பண்ண ட்ரை பண்ணா. நான் இங்க வந்ததுக்கு அப்புறமும் கூட ஒரு வாட்டி நான் இங்க ரப்பர் பால்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய பாறாங்கல்லா தூக்கி என் மேல போட ட்ரை பண்ணா, ஜஸ்ட் மிஸ்ட், அன்னைக்கே எனக்கு பால் ஊத்திருப்பாங்க, நான் தப்பிச்சிட்டேன். இப்ப நான் அந்த பொண்ணை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு பயந்துட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டா. அவ ஒரு சைக்கோ சார், என்ன கொலை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால கங்காதரனை கொலை பண்ணிட்டா போல. இது வரைக்கும் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆமா நீங்க அந்த ஊருக்கு போயிட்டு யார பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது குறுக்கெலும்பு உடைஞ்சு போச்சு, பைக்ல இருந்து கீழே விழுந்து அதான் பார்க்கலான்னு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப இங்க இருந்து வந்துட்டே இருக்கும்போது மச்சான் நீ என்ன விஷயம் யோசிக்கிற, இந்த ஆளு சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது, எதுக்காக இந்த பொண்ணு இந்த ஆளை கொலை பண்றதை நிப்பாட்டிட்டு பால கங்காதரனை கொலை பண்ணா. இந்த ஆள் வந்துட்டு அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் எதிரி, அதாவது தன்னுடைய அக்காவை மட்டும்தான் கொலை பண்ணிருக்கான், ரேப் பண்ணிருக்கான். அதுவே பால கங்காதரனை பார்க்கும்போது அந்த ஆளு ஏற்கனவே 4 பெண்களை ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வரைக்கும் கேஸ் வந்திருக்கு. அது இல்லாம எத்தனை பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை ஏமாத்திருக்கானோ, நாசம் பண்ணிருக்கானோ, இவனை மாதிரி ஒரு ஆள்லாம் வாழவே தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிருப்பாலும் தோணுது அப்படின்னும் போது மேபி இருக்கலாம், நீ தான் போலீஸ், நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றாரு. இப்போ ஒரு ஆளு தன்னுடைய பொண்ணை கூட்டிட்டு வந்து ஆட்டோல இறங்குறாரு. யார் இந்த பொண்ணு, யார் இந்த ஆளு, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கும்போது பார்த்திருப்ப உனக்கு அந்த ஆளை பார்க்கும்போது என்ன விஷயம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவர் ஏதோ ஒரு ஸ்கூல் வாத்தியார் போல தன்னுடைய பொண்ணை பவ்யமா பார்த்து கூட்டிட்டு போறாரு, பார்க்கவே ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி தெரியுறாரு அப்படின்னும் போது நல்ல போலீஸ் மூலம் உனக்கு, ஆனா அது யூஸ் தான் ஆக மாட்டேங்குது. அந்த ஆளுடைய பேரு தேவசி, இந்த ஊர்லயே மிகப்பெரிய பிம்பு, அந்த ஆளு ஒரு பிராஸ்டியூட்டை கூட்டு போறாண்டா அப்படின்னும் போது ஹீரோ வந்துட்டு என்னது பிம்பு பிராஸ்டியூட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழக்கிறாரு. ஆமா போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை வீட்டுல காமிக்கிறாங்க. ஆபீஸ்க்கு நம்ம ஹீரோ கிளம்பிட்டே இருக்கும் போது ஃப்ரெண்டு கால் பண்றாரு. கால் பண்ணி மச்சான் நீ உடனே கிளம்பி இந்த ஹோட்டலுக்கு வா அப்படின்னும் போது நம்ம ஹீரோவும் கிளம்பி போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ வரத்துக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான போலீஸ் இருக்காங்க, பொதுமக்கள்லாம் குமிஞ்சு நிக்கிறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தா 2 பேரு இந்த ஹோட்டலுடைய மொட்டை மாடல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க. மச்சான் என்ன விஷயம் தாண்டா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும் போது அதுக்கு ஃப்ரெண்டு சொல்றான், அந்த 2 பேர்ல ஒரு ஆள் வந்துட்டு இந்த ஹோட்டலுடைய பார்ட்னர்ஸ்ல ஒருத்தன், கூட ஒரு ஆள் இறந்து போயிருக்கான் இல்லையா, அவன் யாருன்னு எனக்கு தெரியல, அவன் யாருன்னு கண்டுபிடிக்க தான் நான் ஒரு ஆளை வர சொல்லியிருக்கேன், வெயிட் பண்ணு அப்படின்னும் போது இப்போ இந்த ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்க வராரு. வந்தவரு டெட் பாடி எல்லாம் பாக்குறாரு. பார்த்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஆள் தான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசினை கையில காமிக்கிறாரு. ஒரு பிரபலமான நடிகை மக்களே, பிரபலமான அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு நடிகையுடைய அப்பா தான் இங்க இறந்து போயிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய அப்பா ரொம்ப ரொம்ப மோசமானவரு, அவரு கூட வாழ பிடிக்காம தான் நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ மாதிரி கொடுத்திருப்பாங்க. எதுக்கு இவருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா என் பொண்ணுங்களை நாசம் பண்ணதே என்னுடைய பொண்டாட்டி தான், என் பொண்டாட்டிய கொலை பண்ணாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பேசியிருக்காரு. இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோக்கு இப்பதான் தெரிய வருது. பொண்டாட்டி மேல கொலை காண்டா இருந்த மனுஷன் எதுக்காக சம்பந்தமே இல்லாம இந்த ஹோட்டலுடைய ஓனர் சேம கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்றான். இப்ப அப்படியே எங்க இருந்து கீழே விழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்க வந்துட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இங்கதான் இந்த ஹோட்டலுடைய ஓனர் டெய்லி வந்து ஸ்விம்மிங் பண்ணுவாராம். இங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல்ல வேலை செய்யற ஒரு பையன் பார்த்திருக்கான். என்ன விஷயம் ஆச்சு, நீ என்ன பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த ஹோட்டலுடைய ஓனர் சாம் இங்க வந்து குளிச்சிட்டு ஜாலியா நீச்சல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த மனுஷன் உள்ளுக்குள்ள வராரு. இவர் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த அப்பா இந்த ஹோட்டல் ஓனரை கொலை பண்ண பாக்குறாரு, அட்டாக் பண்ண பாக்குறாரு. நீ யாரு, என்ன எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு உன்னுடைய உயிர் வேணும், நீ சாகணும், நீ செத்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி சண்டை போடுகிறாங்க. தண்ணிக்குள்ள முக்கிய கொலை பண்ண பாக்குறாரு. இப்படியே சண்டை போட்டே இருக்கும் போது இந்த விஷயத்த தம்மடிக்க வந்த இந்த பையன் பார்த்திருக்கான், தடுக்கவும் ட்ரை பண்ணிருக்கான். தடுக்க வந்த பையனை அப்பா அடிச்சு போட்டு இந்த ஆளை புடிச்சிட்டு அப்படியே எகிரி குதிக்கிறாரு. 2 பேரும் கீழே விழுந்திருப்பாங்க.
இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த அப்பா ஹோட்டல் ஓனரை மட்டும் தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 பேரும் கீழே விழ பாக்குறாங்க. அப்போ இந்த அப்பா வந்துட்டு ஒரு கம்பியை புடிச்சிட்டு நிக்கிறாரு. இவரு வந்துட்டு இவரை புடிச்சு தொங்குறாரு. கம்பியை விட்டுறாதையா அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஓனர் கத்திட்டே இருக்கும்போது இவர் அப்படியே பேனு கத்திக்கிட்டு கம்பியை விடுறாரு. 2 பேரும் கீழே விழுந்து இறந்து போறாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ போயிட்டு எஸ்பியை பார்த்து இங்க நடந்த எல்லா விஷயத்த பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பாலகங்காதரனுக்கு நடந்த சம்பவமும் அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் ஓனருக்கு நடந்த சம்பவமும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எதை வச்சு ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? அது மொத்தமா வேற ஒரு சம்பவம், இது மொத்தமா வேற ஒரு சம்பவம், இது ரெண்டுத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி கேட்கும் போது அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. முதல்ல இந்த நடிகையோடைய அப்பாவை பத்தி சொல்றேன், அப்பதான் உங்களால இந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியும். இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு ஒரு மனைவி 2 மகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. மனைவியோடைய தம்பிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சினிமா துறையில கொஞ்சம் கான்டாக்ட் இருந்திருக்கு. இந்த பெரிய பொண்ணை எப்படியாச்சும் ஒரு நடிகையாக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பிக்காரனுக்கு ஒரு ஆசை. அக்கா கிட்டையும் அந்த பொண்ணு கிட்டையும் சொல்லும் போது 2 பேருக்குமே இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம பெரிய ஆளா வரப்போறோம், நிறைய பணம் சம்பாதிக்க போறோம், ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ போறோம் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கும் போது அப்பாக்கு மனசே கிடையாது. இங்க பாருமா, இப்போ உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன், நான் உன்னை சந்தோஷமா தானே பாத்துக்கிறேன் அப்படின்னு போது பொண்டாட்டி கோச்சுக்கிறாங்க. இங்க பாருங்க, சில பல ஷூட்டிங் தான், கொஞ்சம் இந்த ஷூட்டிங்லாம் முடிச்சோம் அப்படின்னா பெரிய பெரிய பட வாய்ப்பு கூட கிடைக்கும். நம்ம பொண்ணு பெரிய ஆளா வருது உங்களுக்கு பிடிக்கலையா? கடைசி காலம் வரைக்கும் இந்த டாக்ஸி ஓட்டியே நீங்க எங்களை காப்பாத்திடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே, பொண்ணு வந்துட்டு பெரிய ஆளானா நல்லா இருந்தா சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நடிக்க பெர்மிஷன் கொடுக்கறாரு. இப்ப அந்த மாமா இந்த பொண்ணு கூப்பிட்டு அங்க இங்கன்னு போறாரு. நிறைய ஷூட்டிங்லாம் நடக்குது, நிறைய சில ஆட்லாம் கூட இந்த பொண்ணு பண்றா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுறா, நிறைய பணமும் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா இந்த விஷயம் டோட்டலாவே இந்த அப்பாக்கு சுத்தமா பிடிக்கல. இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பட வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த மாமங்காரன் கிளாமரா நடிக்க வைக்கிறான். இதுக்கு அந்த அம்மாவும் சப்போர்ட் பண்றாங்க. இந்த விஷயமும் இந்த அப்பாக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இவரு சம்பாதிச்சு அந்த பணத்துல அவங்க வாழ்ற வரைக்கும் இவரை எதுவுமே சொல்ல பயங்கர மரியாதையா நடத்திருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு சம்பாதிச்சு இவரும் வேலைக்கு போறாரு, சாப்பிடுறாரு. ஆனாலுமே இவருடைய கையை இப்போ எதிர்பார்க்காம அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இவரை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டாங்க. இஷ்டத்துக்கு போறாங்க, இஷ்டத்துக்கு வராங்க, என்னென்னமோ பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் இவரு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ப்ரொடியூசருடைய பசங்க சினிமால ஆக்ட் பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பசங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு சரக்குலாம் ஊத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது இவருக்கு செமையா கோவம் வருது. அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டு அமைதியா உட்கார்றாரு. அங்க ஒரு சின்ன பொண்ணு இருப்பா, இவருடைய சின்ன பொண்ணு தான். அந்த பொண்ணு ரொம்ப பாவம். அம்மாவும் பெரிய பொண்ணு மட்டும்தான் கொஞ்சம் விஷம். இந்த பொண்ணுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, எது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பா. இந்த பொண்ணுக்கு மேல ஒரு பையன் கை வைக்கும் போது இந்த பார்த்துட்டு எந்த அப்பன் தான் சும்மா இருப்பாரு. இவர் போட்டு புலன் புழக்கிறாரு, சம்மாடிக்கிறாரு. பெரிய பிரச்சனையே வருது. உன்னால் தான் மகள்கள் கெட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கிட்ட சண்டை போடும் போது நீ எக்கேரோ கெட்டு நாசமா போ, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூப்பிட்டு அம்மா கிளம்புறாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, நான் வந்துட்டு அப்பா விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்பா கூடயே ஸ்டே பண்றா. ஆனா கொஞ்ச நாள்லயே இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அம்மாவும் அந்த மாமாவும் சேர்ந்துட்டு வலுக்கட்டாயமா வண்டியில ஏத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இவரு செமையா கோவப்பட்டு இருக்காரு. உன்னை சும்மா விட மாட்டேன், என் பொண்ணுடைய வாழ்க்கையவே நீ நாசம் பண்ற, பெரிய பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்தது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணையும் ஆக்ட் பண்ண வைக்கிறேன், அந்த ஷூட்டிங்ல நடி, இந்த ஷூட்டிங்ல நடி அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறாங்களாம். இதை கேள்விப்பட்டு கான்ல இருக்காரு. பொண்டாட்டியை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருந்த இந்த மனுஷன் எதுக்காக அந்த ஹோட்டலுடைய ஓனரை கொலை பண்ணும்? இதை யோசிச்சு பாருங்க. இதே போலதான் தக்ஷாக்கு வந்துட்டு அந்த பொண்ணுடைய செகண்ட் அப்பாவால அக்கா பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டா. அந்த செகண்ட் அப்பாவை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருந்தா. ஆனா சம்பந்தமே இல்லாம பாலகங்காதரனை அந்த பொண்ணு கொலை பண்ணிட்டா. ரெண்டுமே பாருங்க பயங்கரமா கனெக்ட் ஆகுது. இந்த 2 சம்பவத்துக்கும் பின்னாடி யாரோ ஒரே நபர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த ஒரு நபர் யாருன்னா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோ இந்த நடிகையோடைய அப்பாவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரு கடைசியா ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்திருப்பாரு. அங்க போயிட்டு இவரை பத்தி கேட்கும் போது இவரு ரொம்ப ரொம்ப நல்லவரு, எப்பயுமே மகள்களை பத்தி யோசிச்சுட்டே இருப்பாரு. அந்த குட்டி பொண்ணுக்கு அடிக்கடிக்க கால் பண்ணி பேசுவாரு. அந்த பொண்ணு கால் பண்ணுவா. 2-3 வாட்டி லெட்டர் போட்டிருக்கா. அதுல ஒரு லெட்டரை நானே படிச்சிருக்கேன். அக்காவை நடிக்க வச்சு அம்மாவும் மாமாவும் சேர்ந்துட்டு நாசம் பண்ணது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் நடி நடி அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க. தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போங்கப்பா பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அமிச்சிருந்தா. இதான் நான் பார்த்தேன், இதை தவிர எனக்கு அதை பத்தி வேற ஒண்ணுமே தெரியாது அப்படின்னும் போது அவரு போயிட்டு மகளை பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கடைசியா லீவ் வேணும், நான் போயிட்டு மகளை பார்க்க போறேன் அப்படின்னு தான் கிளம்பினாரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம
ஹீரோ நேரா அந்த நடிகையோடைய வீட்டுக்கே போயிட்டு அம்மா கிட்டயும் மாமா கிட்டயும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அந்த அம்மா கிட்ட உங்க ஹஸ்பண்ட் கடைசியா உங்களை எப்போ பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த ஆளு என் அக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, அந்த ஆளை பத்தி எதுக்காக விசாரிக்கிறீங்க, அந்த ஆளு யாரையோ கொலை பண்ணிட்டாரு அப்படின்னா இங்க வீட்டுக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு செமையா கோவம் வந்துருச்சு. நானும் பாக்குறேன், வந்ததுல இருந்து அந்த பொண்ணு கிட்ட கேள்வி கேட்டா நீ ஏன்டா ஆன்சர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச உடைச்சிடுறாரு. பெரிய பொண்ணும் சின்ன பொண்ணும் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பெரிய பொண்ணு ஷூட்டிங்க்கு போயிருக்கா, சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கா அப்படின்னும் போது, இங்க பாரு அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அடுத்த வாட்டி நான் வந்துட்டு மரியாதைக்காக வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன், நீங்க தான் ஸ்டேஷனுக்கு வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்புனா இன்னொரு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்திருக்கும். அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அந்த ஐசக் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் இன்னொரு பொண்ணும் இறந்து போய் கிடக்குறாங்க. அந்த பொண்ணு தலைகீழா இருக்கா. யார் அந்த பொண்ணு, டெட் பாடிய திருப்பி போடுங்க அப்படின்னும் போது ஒரு போலீஸ் போயிட்டு டெட் பாடிய திருப்பி போடுறாரு. திருப்பி பார்த்தா அது ஆஷ்லி தான். இந்த பொண்ணு எப்படி இங்க வந்தா, இந்த பொண்ணு எப்படி இறந்து போனா, இந்த பொண்ணுக்கும் இந்த ஆளுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒன்னும் புரியல, மண்டைய போட்டு பிச்சுக்கிறாரு. அப்பதான் அக்கம் பக்கம் விசாரிக்கும் போது அந்த தேவசி பிம்பு இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் கடைசியா இங்க வந்துட்டு போயிருக்காரு, அவரு தான் வரும்போது இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து விட்டு போனாரு அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள சில பேர் சொல்றாங்க. அதை மட்டும் அடிப்படையா வச்சு இந்த ஆளை தூக்கிட்டு வந்து போட்டு பொலன்னு பொலந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இந்த மாதிரி கற்பழிப்பு வழக்கால பாதிக்கப்பட்டு மனசுடைஞ்சு போயிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பொண்ணுகிட்ட போயிட்டு நான் பேசுவேன், பேசி உனக்கு புதுவிதமான ஒரு வாழ்க்கை கிடைக்க போது, நீ ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைய வாழலாம், நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான காசு வரும், பெரிய பெரிய ஆட்களை மீட் பண்ணலாம், நான் சொல்றத நீ செஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்களை இவரு மயக்கி பிராஸ்டியூட்டா மாத்திருக்காரு. அதே போல்தான் இந்த பொண்ணுகிட்டயும் பேசிருக்காரு. இந்த பொண்ணு வரன்னு ஒத்துக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு கிட்ட எக்கச்சக்கமான பெரிய பெரிய ஆட்கள், அரசியல்வாதி, நடிகர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க போ, இவங்க கூப்பிடுறாங்க போ அப்படின்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. கடைசியா தான் ஐசக்னு ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு, அவரும் உனக்கு நிறைய காசு கொடுப்பாரு, அவரும் உன்னை ஆசைப்படுறாரு அப்படின்னும் போது சரி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது, வெளியே வெயிட் பண்ணி என்ன பண்ண போற, நாளைக்கு காலையில வா அப்படின்னு சொல்லிட்டு ஐசக்கு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. போயிட்டு வந்து பார்க்கும்போது எக்கச்சக்கமான போலீஸ் இருந்திருக்காங்க, பொதுமக்களும் குமிஞ்சிருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்கும் போது இந்த மாதிரி 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பயவுல தப்பிச்சு ஓடி இருக்காரு. இப்போ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. இங்க அப்படியே சீனை கட் பண்றாங்க. ஒரு பெரிய மீட்டிங், எக்கச்சக்கமான போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க. இப்போ கடைசியா நடந்த அந்த சம்பவத்தை பத்தி தான் பேச போறாங்க. நம்ம ஹீரோ ஆஷ்லியோடையும் அந்த ஐசக்குடைய போட்டோவையும் போட்டு காமிச்சு, இந்த பொண்ணு இந்த ஆளை கொலை பண்ணிருக்கா, அதுவும் சைனடை யூஸ் பண்ணி கொலை பண்ணிருக்கா, எப்படி யூஸ் பண்ணா, எப்படி வந்துட்டு இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ வீக்னஸ்லாம் யாருமே கிடையாது. ஆனா கற்பனையா நான் ஒரு விஷயத்த யோசிச்சிருக்கேன், இதுதான் 100% நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, ஆனா இது நடந்திருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஆஷ்லி உள்ளுக்குள்ள போயிட்டு மேக்கப் போட்டுட்டே இருக்கும் போது இந்த சைனட் இருக்கு பாத்தீங்களா, இத லிப்ஸ்டிக்கு பதிலா லிப்ஸ் முழுக்க தேய்க்க ஆரம்பிக்கிறா. அந்த ஆளு உள்ளுக்குள்ள வரான், கிஸ் பண்ணும்போது இவளுடைய வாயில இருக்க விஷம் முழுக்க அந்த ஆளுடைய வாய்க்குள்ள போகுது. 2 பேரும் கீழே விழுந்து இறந்து போறாங்க. இந்த விஷயம் தான் நடந்திருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னும் போது அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரி இதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றீங்க, வேற மாதிரி கூட ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு, இது வந்துட்டு சினிமா கதைக்கு ஓகே, ஆனா ரியாலிட்டியா நம்ப முடியல அப்படின்னும் போது என்னாலையும் ஸ்டார்டிங்ல இதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியல. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு 6:30 அந்த டைம்ல தான் தேவசி கொண்டு வந்து இந்த பொண்ணை விட்டு போனாரு. இவங்க 2 பேரும் இறந்து போன டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 6:30 to 7 இந்த டைம்ல தான் இவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. அதுவும் 2 பேருடைய வயிற்றுக்குள்ளேயுமே வாய் வழியா போன சைனடுக்கான அந்த அடையாளங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தாண்டி இவங்களுக்குள்ள உடல் ரீதியா எந்த தொடர்பும் கிடையவே கிடையாது, உடம்புல ஒரு சின்ன காயம் கூட கிடையாது. இதான் நடந்திருக்க 99% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. சரி, இந்த பொண்ணு எதுக்காக இவரை கொலை பண்ணா, இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இது வரைக்கும் நடந்த எல்லா சம்பவத்துடைய போட்டோவையுமே போட்டு காமிக்கிறாரு. தக்ஷாவுடைய எதிரி 2வது அப்பா ஐசக் தான். ஆனா தக்ஷாவால ஐசக்க அவ்வளவு ஈஸியா கொலை பண்ண முடியல. அதே போலதான் ஆஷ்லி வந்துட்டு பாலகங்காதரனால பாதிக்கப்பட்டிருக்கா. ஆனா இந்த பொண்ணால அந்த ஆளை ஒண்ணுமே பண்ண முடியாதப்ப 2 பேரும் இடம் மாறி இருக்காங்க. எனக்காக நீ பழி வாங்கு, உனக்காக நான் பழி வாங்குறேன், இதான் பிளான் அப்படின்ற மாதிரி தக்ஷா வந்துட்டு பாலகங்காதரனை கொலை பண்ணிருக்கா, பக்காவா பிளான் பண்ணி. அதே போலதான் ஆஷ்லியும் இந்த ஐசக்க கொலை பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்களுடைய முடிவு பழி வாங்கணும் அப்படின்றது, பழி வாங்குற முயற்சியில இறந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு எண்ணத்துல இருந்திருக்காங்க.
இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச யாரோ பின்னாடி இருந்துட்டு இவங்களை மொத்தமா ஒன்னு சேர்த்து நீ அவங்கள கொலை பண்ணு, நீ இவங்களை கொலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அனுப்புறாங்க. அதுதான் இந்த தற்கொலை தாக்குதல். கடைசியா எதுக்காக இந்த நடிகையுடைய அப்பா இந்த ஹோட்டல் ஓனரை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவருடைய எதிரி யாரு அப்படின்னா மனைவி தான். மனைவியுடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இவங்க 2 பேரை கொலை பண்ணும் அப்படின்றது அவருடைய நோக்கம். ஆனா அதுக்கு பதிலா இவர் வந்துட்டு அந்த ஹோட்டலுடைய ஓனரை கொலை பண்ணிருக்காரு அப்படின்னும் போது கண்டிப்பா இவருடைய மனைவியையும் தம்பியையும் யாரோ கொலை பண்ண போறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அது யாரு அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும். அது யாருன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இந்த ஹோட்டல் ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு யாரெல்லாம் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இந்த ஹோட்டல் ஓனருடைய எதிரி தான் இப்ப வந்துட்டு இந்த தம்பியையும் அம்மாவையும் கொலை பண்ண போற ஆளு அப்படின்னும் போது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தலையே சுத்துது. இந்த படம் பார்க்கும்போது ஒக்கா மக்கா தக்காளி என்ன கலரா அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் அப்படி தோணுச்சு? முக்கியமா இந்த கதை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ணு கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. உன்னுடைய அப்பாக்கு நீ தான் அடிக்கடிக்க கால் பண்ணி பேசிருக்க, உன்னை பார்க்க தான் உன்னுடைய அப்பா கடைசியா வந்திருக்காரு, நீ எப்போ உன்னுடைய அப்பாவை கடைசியா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு வந்துட்டு லெட்டர் போட்டிருப்பா, இந்த மாதிரி நான் வந்துட்டு அம்மா கிட்டயும் மாமா கிட்டயும் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன், படம் நடிக்க சொல்றாங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி இத கேட்டதுக்கு அப்புறம் தான் சின்ன பொண்ணை நம்ம கூடவே கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. முக்கியமா லீகலாவும் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல வச்சு கோர்ட்லயும் மனு தாக்கல் பண்றாரு. இந்த மாதிரி என் குழந்தை எனக்கு வேணும், சின்ன குழந்தைய இவங்க வந்துட்டு கெடுக்கிறாங்க, நான் வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ண சொல்லிருப்பாரு. ஆனா அந்த வக்கீல வந்துட்டு பாத்தீங்கன்னா தம்பிக்காரன் காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்பான். இதை தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போட போறாரு. கூடவே அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு வர முடியுமான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த வக்கீல் இவருக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் கோவப்பட்டு அவர் அடிக்க போகும்போது இந்த பொண்டாட்டியுடைய தம்பிக்காரன் இந்த அப்பாவை போட்டு பொலன் பொழக்கிறான். அங்க வந்த 2-3 பேர் சேர்ந்து இவரை செம்மையா அடிச்சு போட்டுடுறாங்க. இதான் நான் என் அப்பாவை கடைசியா பார்த்தது, அதுக்கப்புறம் நான் அப்பாவை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகேமா நீ வீட்டுக்கு போ, உன்னை யாரும் நடிக்க சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. தங்கம் ஒரு விஷயம் மட்டும் கேட்க மறந்துட்டேன், உன்னுடைய அப்பாக்கு அம்மா மேலயும் கோவமா இல்ல அக்கா மேலயும் கோவமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பாக்கு யார் மேலயும் கோவம் கிடையாது, மாமா மேல மட்டும் தான் கோவம். மாமா மட்டும் நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து அக்காவை நடிக்க வைக்கிறேன்னு கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும், அவன் தான் காரணம், அவன் தான் மோசமானவன், உன்னுடைய அம்மா ஒன்னும் புரியாம அவன் பேச்சை கேட்டு நடக்கிறா அப்படின்னு சொல்லுவாரு. அம்மா மேலாம் அப்பாக்கு கோவமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போறா. இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, யாராவது கொலை பண்ண வந்தாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த தம்பிக்காரனை மட்டும்தான் கொலை பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அடுத்தது அந்த ஹோட்டல் காரனை பத்தி நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பாரு. அவனுக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் என்ன கொலை பண்ண பாக்குறாரு, என்ன வந்துட்டு வழியில வச்சு மிரட்டுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் மேல கேஸ் கொடுத்திருப்பாரு. இப்போ அந்த ஆளையே கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ எதுக்காக இந்த ஹோட்டல் ஓனரை கொலை பண்ண போறேன், உன்னை வந்துட்டு சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரோட்ல வச்சு மிரட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, எனக்கு சேது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் மூலயமா தான் இந்த ஹோட்டல் ஓனர் எனக்கு பரிச்சயம் ஆனாரு. சேதுவும் இந்த ஹோட்டல் ஓனரும் சேர்ந்துட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பிசினஸ்ல இருந்து சேதுவை வந்துட்டு இந்த ஹோட்டல் ஓனர் ஏமாத்திட்டாரு. சேதுவை ஏமாத்தினது மட்டும் இல்லாம சேதுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க. அந்த தங்கச்சிய லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வலையில விழ வச்சு அந்த பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னும் போது அந்த பொண்ணு அந்த மன உளைச்சல்ல தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா. தங்கச்சி இறந்து போனதுக்கு அப்புறமா சேதுக்கு அந்த ஹோட்டல் ஓனர் மேல சமகாண்டு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவன் தப்பிச்சுட்டான். தப்பிச்சது மட்டும் இல்லாம இந்த சேது என்ன கொலை பண்ண பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கேஸ் வருது. இவனுக்கு தான் எக்கச்சக்கமா பணம் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய லாயரை வச்சு வாதாடி சேதுவை கொலை முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு வழக்க போட்டு 4 வருஷம் ஜெயிலுக்குள்ள போட்டுட்டு இருக்காரு. 4 வருஷம் கழிச்சு சேது இப்பதான் வெளியே வந்திருக்கான். வெளியே வந்தவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன வந்து மீட் பண்ணவன் கொஞ்சம் காசும் கேட்டா நான் தான் கொடுத்து அமிச்சிருக்கேன் அப்படின்னும் போது சோ இந்த மாதிரி உயிர் நண்பனை பழிய போட்டு உயிர் நண்பனுடைய தங்கச்சிய நாசம் பண்ணதுனால நீங்க வழியில போயிட்டு சண்டை போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்றாரு. இப்போ சேது எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 4-5 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், அவன் எங்க இருக்கான்லாம் தெரியல அப்படின்னும் போது நீங்க அவனை பாத்தீங்க அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாவது நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு அந்த தம்பிக்காரன் வீட்டுல இருக்கானா அவனை கொஞ்சம் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவனை வீட்டுல காணோம், எங்கேயோ வெளியே போயிருக்கான். டிரைவர் கூட சேர்ந்துட்டு காலையில வெளியே போனா இன்னமும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் அந்த தம்பியோடைய மனைவியும் சொல்றாங்க. அந்த டிரைவரும் அந்த தம்பிக்காரனும் எங்க இருக்கான்னு போயிட்டு பாருங்க, இந்த ஊர் முழுக்க தேடுங்க அப்படின்னும் போது போயிட்டு டிரைவர் மட்டும் கூட்டின்னு வராங்க. அந்த ஆளு குடிச்சிட்டு மட்டையா இருக்கான், எங்கயா நீ மட்டும் வர, எங்க அந்த தம்பிக்காரன்
போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானும் அந்த தம்பியும் சேர்ந்துட்டு ஒரு இடத்த வாங்கலாம் அப்படின்னு தான் கிளம்பணும். அங்க வந்து ஒரு புரோக்கர் தம்பிய கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னும் போது என்னங்க நீங்க ஒண்ணு சொல்றீங்க இவன் ஒண்ணு சொல்றான் யாரு சொல்றதுதான் உண்மை எங்கேயோ வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொன்னீங்க இவரு ஏதோ லேண்ட் வாங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்றாரு இதுல எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் லேண்ட் வாங்க போறான் அப்படின்ற உண்மையே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் மனைவியும் சொல்றாங்க. அதுக்கு இந்த டிரைவரு இந்த பொண்ணு படம் நடிக்கிறா பாத்தீங்களா அதுல இருந்து வர காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு இவங்க யாருக்குமே தெரியாம லேண்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ட்ரை பண்ணிருக்காரு. வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இப்போ நான் தான் உளறிட்டேன் அப்படின்னும் போது யாரு வந்து கூட்டிட்டு போனா நீ அந்த ஆளை பாத்திருக்கியா பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது திடீர்னு வந்து மீட் பண்ணாரு அவ்வளவுதான் மேபி அந்த ஆளை நான் திரும்ப பார்த்தா ஞாபகப்படுத்தி சொல்லுவேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ போட்டோவை காமிக்கிறாரு. சேதுவோடைய போட்டோவை காமிச்சா இந்த ஆள் தான் வந்து கூட்டிட்டு போனாரு அப்படின்னும் போது இந்த பக்கம் அப்படியே சேதுவையும் தம்பியும் காமிக்கிறாங்க. சேது வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது வரும்போது உன்னுடைய வீட்டுல சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன் சொல்லாம தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் சொல்லும் போது ஏன்னா இது உன்னுடைய கடைசி பயணம் அப்படின்னு சொல்றாரு. என்னது கடைசி பயணமாயா என்னையா சொல்ற மலைக்கு மேல வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம் லைட்டா வண்டி கீழே ஊந்துது அப்படின்னா ரெண்டு பேருமே காலி பார்த்து வண்டியை ஓட்டு அப்படின்னும் போது கவலைப்படாத இங்கேயே வந்துட்டு வண்டியை கீழே தள்ளி விட மாட்டேன் மலைக்கு மேல ஏறி அங்கிருந்து ஒழுகலாம் அப்படின்னும் போது யாரா இந்த பைத்தியம் என்ன ஒழுங்கா இறக்கி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது அங்க ஒரு கொட்டை மாதிரி இருக்கும் அந்த தண்ணிக்குள்ள இந்த வண்டி போயிட்டு கவருது. தம்பிக்காரன் இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. பின்னாடியே சேதுவும் ஓடி போயிட்டு பயங்கரமா அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு இவரை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அதுக்குள்ள சேது இந்த தம்பிக்காரனுடைய கழுத்துல ஒரு கொடிய ஒண்ணு மாட்டி அப்படியே தூக்கு மாட்டி தொங்க விடுறாரு. அப்பயாச்சும் காப்பாத்தலாம் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணுவாரு. அந்த கொடியை ஷூட் பண்றாரு. ஆனா அந்த தம்பி மேல இருந்து கீழே விழுந்து ஸ்பாட் அவுட். இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த சேது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தற்கொலை பண்ணிக்க ஓடுறாரு. மலையுடைய உச்சிக்கு ஓடுறாரு. சேது ஓடாத அந்த மாதிரி பண்ணாத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு புடிச்சிட்டாரு. ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது நீங்க நினைக்கிற மாதிரி இந்த டீமுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்காரு. அந்த ஆளு யாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சாக போனவன் தான். நீங்க கூட என்ன சாகடிங்க செத்தாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னும் போது உனக்கு சாவுக்கு மேல ஒரு வழியை கொடுக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிச்சுட்டே இருக்கும் போது அங்க வந்த எஸ்பி இந்த மாதிரி அடிச்சு கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா யாரு உண்மையை சொல்லுவா கொஞ்சம் பார்த்து பேசு இதுக்கப்புறம் அந்த ஆள் மேல கைய வைக்காத அப்படின்னும் போது இப்போ சேது நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இங்க பாரு உங்ககிட்ட என்னால ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்ல முடியும் இதை நான் உனக்கு சவாலாவே சொல்றேன் நீ நினைச்ச மாதிரியே இந்த டீமுக்கு பின்னாடி ஒரு ஆள் தான் இருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் இது ஒரு வேட்டை எங்களுடைய வேட்டையில கடைசியா ஒரு ஆள் மட்டும் மிச்சம் இருக்காரு. அவரு வேற யாரும் கிடையாது இந்தியாலேயே மிக மிக ஃபேமஸான கிரிமினல் லாயரான நாராயணன் தம்பி கண்டிப்பா சாக போறாரு. அந்த சாக போற நாராயணன் தம்பிய கொலை பண்ண போறது யாருன்னு உன்னால முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. என்னடா சொல்லிட்டு கொலை பண்றீங்க அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு எஸ்பியை பார்த்து அந்த நாராயணன் தம்பி யாரு நீங்க அவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னும் போது கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப மோசமான லாயரு. 1985ல ஃபர்ஸ்ட் கேஸ ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் எந்த கேஸ்லயுமே அவரு தோத்ததே கிடையாது. சும்மா போற போக்குல சொல்லுவாங்க அவர் 500 ரூபாய் இருந்தா போதும் ஒரு கொலையை கூட பண்ணிட்டு நாராயணன் தம்பி கிட்ட போயிட்டு 500 ரூபாய் கொடுத்தா நம்மள ஈஸியா காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஃபேமஸான கிரிமினல் லாயரு. 1985ல 19 பேர் சேர்ந்துட்டு ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கர்ப்பமா கூட ஆயிருக்கா. இந்த கேஸ்ல அந்த பொண்ணு ஒரு பிராஸ்டியூட். அந்த பொண்ணாதான் வந்துட்டு இந்த 19 பேர் கூட ஒன்னா இருந்திருக்கா. இந்த கேஸ நீங்க இழுத்து மூடணும். இவங்க எல்லாருமே ஃபேமஸ் ஆனவங்க. இதோ ஒரு அரசியல் கட்சியுடைய அரசியல்வாதிக மக்களே அவங்களுக்கு சப்போர்ட்டா நாராயணன் தம்பி வாதாடி அவங்களுக்கு வின் பண்ணியும் கொடுத்திருக்காரு. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் இறந்து போயிட்டு இருக்கா. இந்த மாதிரி அவருடைய வழக்குல 100-150 பேர் கூட அவருக்கு எதிரியா இருப்பாங்க. யாரு வேணா அந்த கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அதை யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நாராயணன் தம்பி யாரு அவர் எப்படி வாதாடுவார்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்ல ஒரு கேஸ் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய பேரு நம்ம ஜோன்னு வச்சுக்கலாம். ஜோ வந்துட்டு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா. காலேஜோடைய ப்ரொஃபஸரே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கிட்ட தப்பு பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி கேஸ் வந்திருக்கு. என்ன ரேப் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேஸ் கொடுத்திருக்கா. இந்த பொண்ணுடைய தரப்பு லாயர் வந்துட்டு வாதாடுறாரு. வாதாடி சாட்சியங்களும் ஆதாரங்களும் அந்த ப்ரொஃபஸருக்கு எதிராக தான் இருக்கு. அந்த ஆள் தான் என்னுடைய கட்சிக்காரரை ரேப் பண்ணிருக்காரு அப்படின்ற காரணத்தினால இந்த ஆளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார்றாரு. இப்போ அந்த ப்ரொஃபஸர் சார்பா தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நாராயணன் தம்பி ஆஜராகி வாதாட ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு வக்கீல் வந்து வாதாடினாரு. அவரு சொன்ன மாதிரி ஒன்னும் இந்த பொண்ணு நல்ல
பொண்ணுலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ரொம்ப மோசமான பொண்ணு. இந்த பொண்ணை பத்தி நான் சொல்றதை விட இந்த பொண்ணு 10வது படிக்கும் போது ஸ்கூலுக்கு வேன்ல போயிருப்பா இல்லையா, அந்த வேனுடைய டிரைவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க அப்படின்னும் போது இப்ப அவரை கூப்பிடுறாங்க. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பொண்ணு ஒரு நல்ல பொண்ணே கிடையாது, போகும்போது பசங்க கூட ஒன்னா சேர்ந்துட்டு தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருப்பா, தப்பு தப்பா ஆண் மகன் கூட விளையாடி தொட்டு தொட்டு விளையாடிட்டு இருப்பா. நானே இந்த பொண்ணை நிறைய வாட்டி வார்ன் பண்ணிருக்கேன், நானே ஒரு வாட்டி இந்த பொண்ணை அடிக்க கூட செஞ்சிருக்கேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அடுத்தது ஒரு பையனை கூப்பிடுறாங்க. 12வது படிக்கும் போது இந்த பொண்ணும் இந்த பையனும் லவ் பண்ணாங்களாம். இந்த பொண்ணு ஒரு மோசமான கேரக்டர், வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது எனக்கு கல்யாணத்தெல்லாம் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது, எனக்கு உன் கூடவே அதாவது ஒரே புருஷன் கூட வாழ்க்கை முழுக்க வாழ எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்கா. இவள மாதிரி ஒரு பொண்ணு கூட எல்லாம் நம்ம வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய வாழ்க்கைய தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இந்த பொண்ணு ஒரு மோசமான பொண்ணு, இந்த பொண்ணு சொல்றத நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லும் போது இந்த பொண்ணு செம்மையா அழுகுறா. இந்த பையன் சொல்றது எல்லாமே போய், இந்த பையன் தான் என்ன ஸ்டார்டிங்ல ப்ரப்போஸ் பண்ணா, நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, நானும் லவ் பண்ணேன், ஆனா இவன் தான் என்ன ஏமாத்திட்டு போயிட்டான், இப்ப இங்க வந்து நல்லவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது நீ கொஞ்சம் வாய மூடுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்கீல் இன்னொரு ஆதாரமும் காமிக்கிறாரு. இது ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் மக்களே. மனுஷங்க ரொமான்டிக்கா அந்த ரொமான்டிக் மூட்ல இருக்கும்போது ஒரு ஹார்மோன் சுரக்குமா, அந்த ஹார்மோன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் இந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கும் போது இந்த பொண்ணுக்கும் சுரந்திருக்கு அப்படின்ற மாதிரி மெடிக்கல் சர்டிபிகேட்டை காமிக்கிறாரு. கிடையவே கிடையாது, அந்த ஆள் என்ன வற்புறுத்தி தான் அந்த விஷயம் பண்ணாரு, இதெல்லாம் தப்பு, இது எல்லாமே பொய், இவங்க எல்லாருமே பொய் சொல்றாங்க அப்படின்னும் போது இந்த பொண்ணு சொல்றது நம்பும்படியா இல்ல. இந்த கேஸ்ல இன்னும் கொஞ்சம் ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு உத்தரவிட்டு இந்த கேஸையே தள்ளி போடுறாங்க. கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் தம்பி கிளைண்ட் கிட்ட சொல்லிட்டு வரும்போது நம்ம ஹீரோ போயிட்டு மீட் பண்றாரு. இப்போ நடக்கிற இந்த விஷயம் பத்திலாம் சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா சாக போறீங்க, யாரோ கொலை பண்ண போறாங்க, உங்க மேல நிறைய பேருக்கு வன்மம் இருக்கும், நிறைய பேர் கொலை பண்ண காத்துக்கிட்டு இருப்பாங்க, அதுல உங்களுக்கு யார் மேல டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லா நாளுமே எனக்கு எதிரிகள் உருவாயிட்டே இருக்காங்க, அவங்க எல்லாம் கணக்குல வச்சுக்கிட்டு அவங்கள கண்டுட்டு பயந்துட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னும் போது நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னும் போது எனக்கு போலீஸ் பாதுகாப்புலாம் வேணாம், கண்டவங்களை பார்த்து என்னால பயப்பட முடியாது அப்படின்னும் போது ஆனா நீங்க கொஞ்சம் சேஃபா இருங்க, இது வரைக்கும் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, நிறைய பேரால கொலை செய்யப்பட்டிருக்காங்க, சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு டீமை மீட் பண்ணி இந்த நாராயணன் தம்பியை பத்தி எல்லா டீடைலும் வேணும், யாரெல்லாம் இவருக்கு எதிரியா இருக்காங்க, யாரெல்லாம் கொலை பண்ண ட்ரை பண்ண போறாங்க, இந்த மாதிரி எல்லா டீடைலும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. டீடைலாம் கலெக்ட் பண்றாங்க. ஒரு 10-15 பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆளை கொன்னே தீருவேன் அப்படின்ற அளவுக்கு பகையோட சுத்திட்டு இருக்கிறவங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு விஷயம் சொல்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ்ல தன்னுடைய தம்பிய வந்துட்டு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த இந்த நாராயணன் தம்பியை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்காரன் ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த தம்பி எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டான், ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பான், அது வேற ஜாதி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி போய் கேஸ் போட்டு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு இருப்பாரு. இப்போ தம்பி இறந்து போயிட்டாரு, அண்ணன் உயிரோடு இருக்காரு இல்லையா, அண்ணன் வந்துட்டு தம்பிக்காக நாராயணன் தம்பிய பழிவாங்க எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு, அந்தால போயிட்டு மீட் பண்ணி விசாரிங்க, இந்த மாதிரி எல்லா கேஸையுமே நம்ம தனித்தனியா பிரிச்சுக்கலாம், நேரடியா போயிட்டு விசாரிக்கலாம், அவங்க கண்டிப்பா அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா அரெஸ்ட் பண்ணிடலாம், இல்லப்பா இவங்க அமைதியா இருக்காங்க, அவங்க உண்டு அவங்க வேலை ஒண்ணு இருக்காங்க அப்படின்னா நம்ம பாட்டு திரும்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தரையா போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யார் மேலாம் சந்தேகம் இருக்கோ எல்லாருமே போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி மச்சான் ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், நீ கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாரு. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஒன்னா படிச்ச ஸ்கூலு. இப்போ ஏன் மச்சான் என்ன அவசரமா வர சொன்னேன், அதுவும் ஸ்கூலுக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 1985 19 அரசியல்வாதிகள் ஒன்னா சேர்ந்துட்டு ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. அந்த பொண்ணு கோர்ட்டை நாடி வரா, ஆனா அந்த பொண்ணுக்கு நியாயமே கிடைக்கல. ஏன்னா அந்த கல்வர்கள் 19 பேரும் சேர்ந்துட்டு இந்த நாராயணன் தம்பிக்கு எக்கச்சக்கமா காசை கொடுத்து எனக்காக வாதாடணும் அப்படின்னும் போது அவரு வாதாடி இந்த பொண்ணு ஒரு பிராஸ்டியூட் அப்படின்ற மாதிரி முத்திரை குத்தி இந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்காம பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு குழந்தையும் பெத்தெடுத்து அதுக்கப்புறம் இறந்தும் போயிட்டா. அந்த லேடிக்கு பிறந்த குழந்தை வேற யாரும் கிடையாது, நீதான் இந்த கொலைகளுக்கெல்லாம் பின்னாடி இருக்க, நீதான் எல்லாரையுமே பழி வாங்கிட்டு இருக்க, ஏன்டா அப்படி பண்ற, நான் உன்னை நல்லவனு நினைச்சேன், இந்த டேபிள் உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த கிளாஸ் ரூம் உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம இங்க தானே பழக ஆரம்பிச்சோம், நீ என்கிட்ட எதுவுமே சொல்லல, கூடவே இருந்து குழி பறிச்சிட்டல்ல அப்படின்னும் போது நமக்கே தூக்கி வாரி போடும். என்னது
என்னது நம்ம சசிகுமார் தான் கொலகாரனா அப்படின்னு சொல்லிட்டு, மச்சான் இங்க பாரு, உன்னை ஏமாத்தணும், உனக்கு துரோகம் பண்ணும் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதை தாண்டி உன்னுடைய இன்வெஸ்டிகேஷன்லயும் நான் பெருசா தலையிடாம நான் வந்துட்டு ஹெல்ப்பும் பண்ணல, அதே டைம்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண விடாம தடுக்கவும் இல்ல. நீ பாட்னு வேலையை பார்த்த, நான் பாட்னு பழி வாங்கினேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சொல்றாரு. முதல்ல இந்த ஃப்ரெண்டோடைய அம்மாவுடைய சாவுக்கு, அதாவது நியாயம் கிடைக்காம போனதுக்கு இந்த நாராயணன் தம்பி தான் காரணம். ரெண்டாவது, அந்த தக்ஷாவுடைய அக்கா ரிக்ஷா இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம தாடிக்காரனுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஃபிகரு லவ்வரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணா சொல்லலாம். அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா அனாதையா இருந்த எனக்கு ஆதரவு கொடுத்த முதல் பொண்ணு அந்த ரிக்ஷா தான். எனக்கு அம்மாவா ஃப்ரெண்டா நல்ல பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமாவும் இருந்த இந்த பொண்ணு அந்த ஐசக்கு கற்பழிச்சு கொலை பண்ணிட்டான். இந்த கேஸ்லயும் நாராயணன் தம்பி வாதாடி அவனுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான தண்டனை வாங்கி கொடுத்தான். ஒரு நாள் நம்ம தாடிக்காரன் எதர்ச்சியா அந்த தங்கச்சிக்காரிய மீட் பண்றான். மீட் பண்ணும்போது அக்காக்காக நான் கண்டிப்பா அவனை பழி வாங்கியே தீருவேன், என் வாழ்க்கையே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, அந்த ஐசக்க கொலை பண்ணாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா பேசும்போது தான் தெரியுது இந்த பொண்ணு குடிச்சிட்டு புலம்பல, உண்மையிலேயே அந்த தீ இன்னமும் நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாடிக்காரர் புரிஞ்சுக்கிறாரு. ஒரு பிளானையும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நாளா அந்த வக்கீல வந்துட்டு கொலை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தவருக்கு இப்படி ஒரு ஐடியா தோணுது. இப்போ ஐசக்க கொலை பண்ண நேரா இந்த பொண்ணு போனா அப்படின்னா கண்டிப்பா கொலை பண்ண முடியாது. அதுக்கு பதிலா வேற யாரையாச்சும் அமுச்சு வச்சா கண்டிப்பா அந்த ஆளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க யாரு எதுக்கு வந்திருக்காங்கன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கொலை பண்ணுவாங்க. அதான் என்னுடைய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேசி யாரெல்லாம் தான் இறந்தாலும் பரவாயில்ல, எதிரிய கொலை பண்ணு இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே திரட்டி இந்த பிளான்லாம் சொல்லி கொலை பண்ண வச்சாரா மக்களே. இதான் ஆச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் மட்டும் டைம் கொடு, எனக்கு வந்துட்டு அந்த நாராயணன் தம்பிய கொலை பண்ணும் அப்படின்னும் போது அதை அனுமதிக்க என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ கூப்பிடுறாரு. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது இவரு வந்துட்டு பாம வெடிக்க வச்சு தப்பிச்சு ஓடுறாரு. தப்பிச்சு ஓடினவரு ஜோன்னு ஒரு பொண்ணை கடைசியா காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணை மீட் பண்ணி ஒரு ஐடியா சொல்றாரு. என்ன பேசிட்டாரு என்ன சொல்றாரு அப்படின்லாம் காமிக்கல. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்றாங்க. கடைசியா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது, ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி ரிட்டையர்ட் ஆக போறாராம். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன்ல இந்த நாராயணன் தம்பியும் கலந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நிறைய போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் வக்கீல்கள்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா நீதிபதி வர டைம்ல இவங்க வேற போராட்டம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் சுத்தி வளைச்சு அந்த வக்கீல்களை கலைச்சு விட முடியுமான்னு பாக்குறாங்க. நீதிபதியும் வந்துட்டு இருப்பாரு. அவர்கிட்ட பேசி நீங்க இங்கிருந்து கிளம்புங்க, அதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்க ஜோ வரா, நேரா உள்ளுக்குள்ள போறா. இந்த பொண்ணு பார்க்கிங் போறா. நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டாரு. இந்த பொண்ணு எதுக்காக சம்பந்தமே இல்லாம இங்க வந்திருக்கா, இந்த பொண்ணுக்கும் அந்த நாராயணன் தம்பிக்கும் சுத்தமா செட்டே ஆகாது. கடைசி ஏரிங்ல கூட இந்த பொண்ணுக்கு எதிராக தான் அந்த ஆளு வாதாடினாரு. ஒருவேளை இந்த பொண்ணா கொலை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே போறாரு. ஹீரோ பின்னாடியே வராரு அப்படின்ற விஷயத்த இந்த பொண்ணும் நோட் பண்ணிட்டு பார்க்கிங்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறா. இந்த டைம்ல நாராயணன் தம்பிக்கு கால் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி நானும் இந்த பார்க்கிங்க்கு வந்திருக்கேன், ஆனா நீங்க பார்க்கிங்க்கு வராதீங்க, அந்த பில்டிங்க்கு வாங்க, அங்க நம்ம வச்சு பேசி ஒரு முடிவு பண்ணிடலாம், வரும்போது காசும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பார்க்கிங்குள்ள போக நம்ம ஹீரோ பின்னாடியே வந்து போனை புடுங்கிடுறாரு. இந்த பொண்ணு பேசின விஷயம்லாம் நம்ம ஹீரோ கேட்டிருப்பாரு. இதே டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நாராயணன் தம்பி திருப்பி கால் பண்றாரு. நான் அந்த பில்டிங்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா அப்படின்னும் போது ஹீரோ ஓடுறாரு. ஏன்னா நம்ம தாடிக்காரன் கையால் தான் அந்த வக்கீல் கொலை செய்யப்பட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நல்லாவே தெரியும். இந்த பொண்ணை யூஸ் பண்ணி நம்ம தாடிக்காரன் அவரை அங்க வர வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம ஹீரோ இங்க இருந்து ஓட அங்க அப்படியே அந்த வக்கீல காமிக்கிறாங்க. வக்கீல போட்டு தாடிக்காரன் பொலன்னு பொலந்துகிட்டு இருக்காரு. கொலை பண்ணலான்னு பார்க்கும்போது ஹீரோ போயிட்டாரு. ஹீரோ போயிட்டு ஃப்ரெண்டுக்காரனை தடுக்கிறாரு. மச்சான் வேணா, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னும் போது ஹீரோவையே அடிச்சு தள்ளி விட்டு அந்தால கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க பாரு, நீ ஓடுன அப்படின்னா உன்னை ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கன் எடுத்து மிரட்டும் போது கண்ணையும் தட்டி விட்டு அந்தால கொலை பண்ண பாக்குறாரு. அப்பயும் நம்ம ஹீரோ விடாம தடுக்கிறாரு. ரெண்டு பேருக்கும் செம்ம சண்டை, பயங்கரமா சண்டை போடுறாங்க. சண்டை போட்டுட்டே இருக்கும் போது திடீர்னு யாரோ தாடிக்காரனை ஷூட் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா அந்த வக்கீல் தான். நம்ம ஹீரோவுடைய கன்னு கீழே ஊஞ்சி பாத்தீங்களா, அந்த கன் எடுத்து டப்புன்னு ஷூட் பண்றாரு. நம்ம ஹீரோ நோன்னு கத்துறாரு, ஆனா ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாரு. இப்ப அப்படியே அந்த ஃப்ரெண்டுக்காரன் சரிஞ்சு கீழே ஒழுகுறான். அவ்வளவுதான், ஸ்பாட் அவுட், இறந்தே போயிட்டாரு. அட பாவி, அநியாயமா என் உயிர் நண்பனை கொலை பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெறியோட கிட்ட போறாரு. இப்ப நம்ம ஹீரோவை இந்த நாராயணன் தம்பி ஷூட் பண்றாரு. அந்த புல்லட்ல ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கு போல. நம்ம ஹீரோவுடைய தோல் பட்டையில காயம் பட்டிருக்கு. இவர் மறுபடியும் ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஷூட் பண்ண முடியல. இப்போ ஒரு பில்டிங்க்கு மேல இருக்காங்க. என்ன ஒன்னும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது தக்காளி நீலாம் வாழவே தகுதி இல்லாதவன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடி போயிட்டு எட்டி உதைக்கிறாரு. பையன் கீழே விழுந்து ஸ்பாட் அவுட், கம்பிலாம் குத்தி இறந்து போறாரு.
போறாரு. இதே டைம்ல பொறுமையா எஸ்பியும் டீமும் அங்க வராங்க. நம்ம ஹீரோ டெட் பாடியை தூக்கிட்டு கீழே போறாரு. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படத்துல அந்த ஃப்ரெண்டுக்காரன் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் பிடிச்சதா பிடிக்கலையா அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது நல்லா இருந்துச்சா 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரேட்டிங் கொடுங்க மக்களே, ஸ்டார் ரேட்டிங். இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.